டிகேஸ் என் நம்ம நெய்பர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடாய் பன்னீர். பன்னீர் 200 கிராம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். பெரிய வெங்காயம் 3. தக்காளி 2. பூண்டு 10 பல். இஞ்சி சிறிய துண்டு. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன். சீரகம் 1 டீஸ்பூன். பிரியாணி இலை 1. தேவையான அளவு உப்பு. முதலில் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சிறிய துண்டுகளாக நறுக்கிய பன்னீர், பெரிய துண்டுகளாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு அனைத்தும் சேர்த்து நன்றாக கலந்து தனியாக எடுத்து வைக்கவும். அடுப்பில் கடாய் வைத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ந்தவுடன் அதில் கலந்து வைத்த பன்னீரை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுத்து எடுத்து தனியாக வைத்துக் கொள்ளவும். ஜாரில் தக்காளி, பூண்டு, இஞ்சி 3ஐயும் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும். அடுப்பில் கடாய் வைத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ந்த பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், பிரியாணி இலை சேர்த்த பிறகு சிறிய துண்டுகளாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு வணக்கியவுடன் அரைத்து வைத்த தக்காளி, அதனுடன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், கரம் மசால் தூள் அரை ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் அரை ஸ்பூன் அனைத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போகும் வரை வதக்கவும். சிறிதளவு தண்ணீரை சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும். வறுத்து தனியாக எடுத்து வைத்த பன்னீரை சேர்த்து கலந்த பிறகு 5 நிமிடம் கொதிக்கவிட்டு இறக்கிவிடவும். இப்பொழுது சூடான சுவையான கடாய் பன்னீர் தயார்.